அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி, குரோதி ஆண்டு தமிழ் வருட பலன், நட்சத்திரம், ஆதாயம், விரயம், கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன்கள் காண்போம். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி ஆண்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை தொழில் மூலம் கொஞ்சம் கூடுதலாக அதிக கஷ்டப்படக்கூடிய நிலையை காட்டுகிறது. மற்றவர்களிடம் குடும்பமாக இருந்தாலும் சரி, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, பங்காளிகளாக இருந்தாலும் சரி, சுற்றி இருப்பவர்களிடம், பக்கத்து காடு, பக்கத்து வீடு, சுற்று வட்டார பகுதிகளிடம் சண்டை சச்சரவு இல்லாமல், விரோதம் இல்லாமல் மூல நட்சத்திர அன்பர்கள் இந்த ஆண்டை கடப்பது நல்லது. மூல நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை 13/4/2024 இரவு 8:14 விருச்சிக லக்கணத்தில் மிதுன ராசியில் குரோதி ஆண்டு பிறக்கிறது. குரோதி ஆண்டு கோச்சார கிரக நகர்வுகளை காணலாம். கும்பராசியில் செவ்வாய், சனி, மீனராசியில் சுக்கிரன், புதன், ராகு, மேச ராசியில் சூரியன், குரு, மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் கேது. 9 நவகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி பலன், குரோதி ஆண்டு பலன், நட்சத்திர ஆதாய விரய பலன் உள்ளது உள்ளபடி தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு காணலாம். இந்த வருடத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மிக பலமாக இருக்கிறார். மூல நட்சத்திர அன்பர்கள், உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் எந்தளவு கருத்தாக கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்களோ அந்தளவு இந்த வருடம் பொருளீட்டி கொள்ளலாம். 3வது வீட்டிலே செவ்வாய், சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது இந்த ஆண்டு மழை நன்றாக பொழியும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் சரியான பருவ காலத்தில் பயிர் செய்து மகசூல் பெறலாம். சுகஸ்தானமான 4ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் உச்ச பலத்திலும், களத்திர தொழில்ஸ்தானாதிபதி புதன் வக்கரகதியில் நீச்ச நிலையில் சஞ்சாரம் செய்தாலும் அவரும் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்வது போல் 4ஆம் வீட்டிலே புதன், சுக்கிரன், ராகு 3 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்கள் இந்த வருடம் தொழில் வேலையில் நல்ல மாற்றங்களும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. சத்ருஸ்தானாதிபதி உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, சொத்துக்கள் மூலம் கடன் பெறக்கூடிய நிலையும் இந்த வருடம் ஏற்படும். நீங்கள் மற்றவர்களிடம் பகை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. தாயார், மாமா, மச்சான்களிடம் இந்த வருடம் பகை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டிலே சூரியன், குரு கூட்டணி இந்த குரோதி ஆண்டு தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு முதல் 18 நாட்கள் குரு பலன் உள்ளது. பாக்கியாதிபதி 5ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். எல்லா வருட காலமும் தனுசு ராசிக்கு 5ஆம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். தந்தை வழி ஆதரவு உண்டு. அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. சூரியன், குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது குரோதி ஆண்டு தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு அரசு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு குருபகான் பயிற்சியாகிறார். கன்னி ராசியில் கேது, மீன ராசியில் ராகு, கும்பராசியில் சனி. 9 நவகிரகங்களில் குரு, ராகு, கேது, சனி 4 கிரகங்களும் அவரவர் வீடுகளில் இந்த ஆண்டு சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர கந்தாய பலன்கள் காண்போம். முதல் கந்தாயம் 0%, நடு கந்தாயம் 1%, கடை கந்தாயம் 4%,
இந்த ஆண்டு தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு முதல் கந்தாயம் சித்திரை முதல் ஆடி வரை 0% இருப்பதனால் நீங்கள் வேலை தொழில் மூலம் அதிக கஷ்டப்படக்கூடிய நிலையை காட்டுகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் 4 மாத காலம் மனக்குழப்பங்களும் மனச்சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. ஆவணி முதல் கார்த்திகை வரை நடுகந்தாயம் 1%, மார்கழி முதல் பங்குனி வரை கடைகந்தாயம் 4% உள்ளது. முதல் 4 மாத காலம் மூல நட்சத்திர அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் நட்சத்திரநாதன் குருபகவான் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்வார். தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகவான் பெயர்ச்சி ஆகிறார். கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதத்திலும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், மிருகசீரிச நட்சத்திரம் 2 பாதத்திலும் குருபகவான் அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்வார். மூல நட்சத்திர அதிபதி கேது பகவான் தனுசு ராசிக்கு 10ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். ராசி கேந்திரத்தில் இந்த வருடம் கிரகங்கள் இருக்கிறது. மூல நட்சத்திரநாதனை கேது பகவானை குருபகவான் பாரி செய்வதால் இந்த ஆண்டு பெரிய அளவு குழப்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து விடலாம். உங்களுடைய குலதெய்வ அருளால் இந்த வருடம் குழப்பங்களை நீக்கி விடலாம். கோச்சாரத்தில் குருபகவான் 6ஆம் இடம் செல்வது தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்கள் முதல் விஷயமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியிடங்களில் செல்லும் பொழுது காரமான உணவுகளை சாப்பிட்டு உடல் நிலையை கெடுத்து கொள்ளாதீர்கள். குடல் நோய், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வு எடுக்கணும். இல்லைன்னா அல்சர் வரும். அப்புறம் அதுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும். குருபகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது சுப கிரகங்கள் 6, 8, 10ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும்போது சுப பலன்களை கூட்டி கொடுத்து விடுவார்கள். அதனால் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் யாரையும் எதிர்க்காமல், யாரிடமும் போட்டி போடாமல், யாரையும் பகையாளியாக நினைக்காமல் நீங்கள் உங்களுடைய வேலை என்று இருக்க வேண்டும். சத்ருஸ்தானத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது பகையாளி தொல்லையை ஏற்படுத்தி விடுவார். எதிரிகளிடம் போட்டி போடுற மாதிரி வரும். சண்டை சச்சரவுகள் வரும். கோர்ட்டு கேஸு வில்லங்கங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையும் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தன்மையாக தான் இந்த ஆண்டு கடக்க வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்கள் பெரும்பாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு எதிர்ப்பாக வருவதற்கான வாய்ப்புண்டு. நீங்கள் மற்றவர்களை நம்பாமல் இருப்பது இந்த ஆண்டு சிறப்பு. குருபகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் பார்வையால் தொழில்ஸ்தானத்தை பாரி செய்யும்போது வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. விவசாயம், மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், குருமார்களுக்கு சிறப்பு. கேது பகவானை குருபகவான் பாரி செய்யும்போது ஆன்மீக வழியில் இந்த ஆண்டு மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இறை அருள் கிடைக்கும். நீண்ட தூர பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை விரயஸ்தானமான 12வது வீட்டிற்கு விழுகிறது. அயன சயன போகஸ்தானம். கட்டில் சுகம் மேலோங்கும். படுத்திங்கன்னா நன்றாக தூக்கம் வரும். கிருன்னு தூங்கக்கூடிய நிலை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு. 12வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது விரய செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பொறுமையால், புத்திசாலித்தனத்தால் விரய செலவுகளை குறைத்து கொள்ளலாம். குருபகவானுடைய 9ஆம் பார்வை 2ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு 2ஆம் வீட்டிற்கு குருபலன் வரும்போது உங்களால் உங்கள் குடும்ப நபர்களுக்கு சிறப்பு. இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு குரு பலன் இல்லை. குரு பலன் இல்லை என்றால் நாம் என்ன தான் 1000 இடத்தில் வரன் பார்த்தாலும், லட்சமாக கையில் பணம் வச்சுருந்தாலும் நமக்கு சுபகாரியங்கள் நடப்பது தடைபடும். நாம் நினச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி நமக்கு நன்மைகள் கிடைக்காது. தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்கள் யாரையும் எதிர்க்காதீங்க, யாரிடமும் போட்டி போடாதீங்க.
பகையை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. உங்களுக்கு 6ஆம் வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்ய போகிறார். நீங்கள் வீராப்பா மற்றவர்களிடம் எதிர்த்து சண்டை போட்டிங்கன்னா இந்த ஆண்டு பெரும் பிரச்சனை வந்துவிடும். அதன் மூலமாக பெரும் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்கள் எதிலும் கவனம். எங்கு சென்றாலும் முன்னெச்சரிக்கையுடன் இந்த ஆண்டு செல்ல வேண்டும். 4ஆம் வீட்டிலே ராகுபவன் அமர்ந்திருக்கிறார். சொத்துக்கள் சார்ந்த கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.